சார், இப்போ சசிகலா அவர்கள் கிட்ட செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி 2020ல மறுபடியும் டிஎம்கே தான் ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, தேர்தல் வாக்குறுதியில எல்லாமே எழுத்துப்பூர்வமா குடுத்தாங்க. ஆனா அதெல்லாம் செஞ்சாங்களா? எதுவுமே செய்யாத இவங்க எப்படி 2026ல ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. யார் பி குற்றவாளியா? சசிகலா அவர்கள். அவங்க தான் யார் பி குற்றவாளி தானே. 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பட்டு லஞ்ச கேஸில் 4 ஆண்டுகள் சிறைக்கு போய் வந்த அந்த அம்மா பேச்செல்லாம் இந்த டிபேட்ல உட்காந்து கேட்குறீங்க. இந்த அதுல அதாவது திகார் சிறைக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றதை மட்டும் தான் கேட்கணும். அதானயா? ஏய், திகார் சிறைக்கு போய் எதுல சும்மா வேணும்னு எங்களை போட்டோம்னா இல்லையா போயிட்டு வந்தாங்களா? இந்தடா யாரா போனா? யாரு போகல? திகார் சிறைக்கு யாரு போனா? 2 பேரு விடுதலை பெயில்ல வந்துட்டாங்கல்ல. அவங்களும் வந்துட்டாங்கல்ல. யாரு வந்துட்டா? அவங்க பெயில்ல வரல. அவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு வந்துட்டாங்க. குற்றவாளி நீங்க, நாங்க குற்றமற்றவர்கள். அறிவாளி குற்றவாளி. எங்க மீது இன்னும் எந்த விதமான நீதிமன்றம் குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுக்கல. கார்ப்பரேட் ஊழல் பண்ணும்போது அப்ப எப்படி சார்? சர்க்கார் என்ன கார்பரேட் ஊழல்? நீ கத்திரிக்காய் ஊழல் நீங்க 2 பேரும் பார்த்திருக்கீங்க. அவரும் பார்த்துட்டாரு, நீயும் பார்த்த. என்ன பூத கண்ணாடி வச்சு பாத்தியா?